ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கிற வெயிலுக்கு கம்பங்கூழ்லாம் செஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போலாம் சாப்பாடு சாப்பிட்றத விட இந்த மாதிரி கூழ் மாதிரி சாப்பிட்றது ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வெயில் டைமில் செய்ய தெரியாதீங்க, கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக கம்பங்கூழ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு கம்பு எடுத்துக்கலாம். தண்ணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு நல்லா கை விட்டு பிசைஞ்சு அதை நம்ம நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ஊரெல்லாம் வைக்க வேண்டாங்க. நம்ம நல்லா இந்த மாதிரி கலந்து விடுறப்பே கம்பு நல்லாவே ஊறிடும். நல்லா இந்த மாதிரி தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள். இப்போ வடிகட்டி எடுத்துகிட்டு வந்த அந்த கம்பை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நைஸாக அரைக்காமல் முக்கால்வாசி பதத்துக்கு மட்டும் இந்த அளவுக்கு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்துக்கலாங்க. நம்ம 1 டம்ளர் அளவுக்கு கம்பு எடுத்து இல்லைங்களா, அதில் 6 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி முக்கால் பதத்துக்கு உடச்சி வச்சுருக்க கம்பை நம்ம இது கூட சேர்த்துட்டு நல்லா அப்பப்போ இந்த மாதிரி கரண்டி விட்டு நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். இப்போ பாருங்கள், நல்லாவே இந்த மாதிரி பொங்கி வந்துக்கிட்டே இருக்கும். கரண்டி விட்டு நல்லா இந்த மாதிரி கலரி விட்டுகிட்டே இருக்கணுங்க. கம்பு நல்லா வேகணும். அப்படி வேகாட்டி நமக்கு வயிறு கெட்டு போயிருங்க. நல்லா இந்த மாதிரி வேக வச்சுக்கணும். உங்களுக்கு ஃபஸ்ட்டுக்கும் இப்போது நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். நல்லா பாதி அளவுக்கு நல்லா கம்பு வெந்துருச்சு. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க. கம்பு நல்லா வெந்ததுக்கப்புறமா கூழ் நமக்கு தயாராகிடும். நம்ம உடனே சூடாக இருக்கிறப்ப குடிக்கிறத விட நல்லா நைட்டு செஞ்சு வச்சுட்டு காலையில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கிற வெயிலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லா மோர் சேர்த்து சிரிப்பு இது கூட சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். இனி செய்ய தெரியாதுன்னு யாரும் சொல்ல வேணாங்க. அவ்வளோ ஈஸி தாங்க, ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. இந்த மாதிரி பொங்கி வரப்பெல்லாம் நம்ம கரண்டி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா போதும். அடி பிடிக்காமல் மட்டும் பார்த்துக்கணும். இந்த மாதிரி பாத்திரத்தில் தான் செய்யணும் அப்படின்னு இல்லைங்க, நீங்கள் குக்கரில் கூட செஞ்சுக்கலாம், அதுவும் ஈஸி தான். சேம் இதே மாதிரி தாங்க. குக்கரில் இந்த மாதிரி தண்ணியெல்லாம் கலந்து விட்டுட்டு 2-3 விசில் விட்டு எடுத்துட்டாவே நல்லா தயாராகிடும். நம்ம அதுக்கு பதிலாக நம்ம அகலமான பாத்திரமாக எடுத்து செய்கிறோங்க, அதுதான், அவ்வளோதான். நம்ம முழு கம்பாக போட்டிருந்தோம்னா வேகிறதுக்கு இன்னும் டைம் எடுக்கும். இந்த மாதிரி கூழ்லாம் நம்ம செய்கிறதுக்கு கம்பை முக்கால்வாசி பதத்துக்கு நல்லா உடச்சி சேர்த்துறப்போ வேகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். கூழும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், வாயில் கடிப்படுறதுக்கும் நல்லாயிருக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லாவே கம்பை கூழ் நமக்கு தயாராகிடுச்சு. ஃபஸ்ட்டு போட்டதுக்கும் இப்போவும் நல்லாவே நமக்கு கூழ் தயாராகிடுச்சு பாருங்கள். நல்லாவே கம்பு வெந்துருச்சு. நல்லா கஞ்சி மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அவ்வளோதாங்க. நல்லா இந்த மாதிரி வெந்துச்சான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. நல்லா கமகமன்னு மணமாக சூப்பரான கம்பங்கூழ் நம்ம தயார் பண்ணிட்டோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி தட்டு போட்டு மூடி விட்டுறலாங்க. இது புழுங்குன்னு சொல்லுவாங்க. அந்த சூட்டுலேயே இன்னும் கொஞ்சம் நல்லா வேகும், அதுதான். இப்போ பாருங்கள், நல்லாவே கெட்டியாக மாறிடுச்சு. தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் விட்டுறலாம். இப்போ பாருங்கள், அந்த சூட்லேயே கம்பு நல்லா வெந்து எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா கெட்டியாக ஆயிடுச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம கம்பங்கூழ் எப்படி செய்யுது நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. இப்போ கூழ் எப்படி செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சூடாகவே நான் உங்களுக்கு வீடியோக்காக எப்படி செய்யுதுன்னு காட்டுறேங்க. ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்துகிட்டு ஒரு 2-3 பேர் குடிக்கிற மாதிரி இருந்தால் ஒரு 3 கரண்டி அளவுக்கு கூழ் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி இல்லைன்னா மோர் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம குடிக்கலாம். ரொம்பவும் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட தொட்டுக்கு வடகம் வச்சுக்கலாம், இல்லைனா வத்தல் வச்சுக்கலாம், ஊறுகாய் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்றப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.
மோர் ஊற்றி சாப்பிட்டு அது கூட பச்சை வெங்காயத்தை கடிச்சிட்டு சாப்பிட்றப்போ அதோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.